மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித் ஃபேன்ஸ் தரப்புலேருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, முதல்ல குட் பேட் அக்லி சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருந்தீங்க, கரெக்டாக வந்தது. இப்போது அஜித் சார் சம்மந்தப்பட்ட அப்டேட் எதாவது கிடச்சிருக்கா? அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் முடித்த பிறகு அடுத்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய பார்ட் 2 படம் ஒன்று எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நீங்களே கொடுத்துருங்க. ஒன்றும் சார், இப்போ இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து அஜித்துடைய அந்த AK-64 ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கக்கூடிய அந்த படத்தினுடைய டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாதிரி ஒரு பிளானிங் வந்து அஜித் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. இதுக்கிடையே இந்த கார் ரேஸ் போனதுனால தான் கொஞ்சம் காலதாமதமாச்சு. ஏற்கனவே போன வருஷம் நவம்பரே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில் அது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ராகுல் விலகி போனாங்க. இப்போ கார் ரேஸ் போயிட்டார். ஏன்னா படத்தினுடைய ஷெட்யூலை நம்ம கொஞ்சம் முன்ன பண்ண மாற்றி வைக்கலாமே தவிர, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு கார் ரேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண டேட், அது மாற்ற முடியாது. அதற்கு வேண்டிய வேலை தான் துபாயில் போனார். அந்த இது கலந்துட்டாங்க. அங்கேருந்தே இந்த படத்தினுடைய வேலையில் கவனிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட இன்க்ளூடிங்லாம் அங்கே போயிட்டாங்க. சிறுத்தை சிவா, விஜய், ஆதிக்கிறவங்களாம் எல்லாம் துபாயில் போய் டென்ட் அடிச்சு அங்கே உட்காந்துட்டாங்க. இடையில கேப் கிடைக்கும் போதெல்லாம் படத்து விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா வேலையிலும் முடிஞ்சுது. AK-64 வேலையில கதை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதில் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அஜித் வந்து ஃப்ரீ ஆகிட்டு ஊன்னு சொன்னால் ஷூட்டிங் போகிற அளவுக்கு இருக்குது. லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹைதராபாத்லேயும் சென்னை வேல்ஸ் ஃபிலிம் சிட்டிலையும் தான் ஷெட் போட்டு மாதிரி போட்டு அந்த வேலையிலும் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அஜித்து வந்தோன்னே இமிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த தயாரிப்பாளர்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது, அது உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 தயாரிப்பாளர்கள் வந்து இந்த படத்தை தயாரிப்பாளரான வேலைகளை ஈடுபட்டுருக்காங்க. அதில் யாருக்கு வந்து அஜித் இப்போ பேசி ஃபைனல் பண்ணிக்கிற விஷயம் நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம். ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பென் ஸ்டுடியோஸ் வேறு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ மைத்ரி மொபைல்ஸ் ஆல்ரெடி ரெடியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது தவிர சத்யஜோதி ஃபிலிம்ஸு, ஸோ விஸ்வாசம் பண்ணவங்க, அவர்கள் வேறு உள்ளே இருக்காங்க. அதில் அஜித்துடைய சம்பளம் ஒரு விஷயம் பேசப்படும். அதுக்குள்ளே எல்லாமே ஒரு சொல்யூஷன் பண்ணிட்டாரு. இந்த படத்தினுடைய முடிஞ்சு ப்ராஃபிட் சிஸ்டத்தில் போகும்போது அதுக்குள்ளே பேலன்ஸ் அமௌண்ட் பண்ணுறது மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் பேசி ஃபைனல் பண்ணிட்டாங்க. கதை பிரமாதமாக இருக்கிறது. அஜித் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இதற்குள்ளே ஹீரோயினாக 2 பேர் வரது மாதிரி விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்ரீலீலாவை கமிட் பண்ணுறது மாதிரி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து திடீர்னு துபாய் அவர்களை போய் சந்திச்சவருடைய விளைவாக அந்த ஒரு கட்டசி இருந்தது. அதை பார்த்தா ரிசீவ் பண்ணார். ஏற்கனவே விக்னேஷ் சிவன், நயன்தாரா, அஜித்துக்கு ஒரு மேட்டர் லடாய் போய்கிட்டே இருந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அஜித் வச்சிட்டார். எப்பயுமே அவர் அந்த ஸ்பாட்டில் நினைக்கிறவர் சரி, அதுக்கப்புறம் அவர் மறந்துடுவார். ஸோ அப்படி தான் இப்போ நயன்தாரா பண்ணோன்னா அவங்க தனி மரியாதையை கொடுத்து பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நயன்தாராவும் வந்தாலும் வரலாங்கிற ஒரு தகவலும் பேசப்பட்டுருக்கு. ஏன்னா நல்ல சூப்பர் ஹிட் வந்து காம்போ அது. பட் இது மியூசிக் அனிருத் ஆல்ரெடி பேசி ஃபைனல் பண்ணி அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன பண்ணலாங்கிற மாதிரி அவர் எப்பயுமே ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இயக்குனர் ரொம்ப க்ளோஸாக போயிடுவார். உள்ள நெல்சன் ஒரு காம்போ எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிய வரும். ஆதிக்கும் அவருடைய காம்போவில் போய் உட்காந்து இந்த காட்சி அமைப்புகளை நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே அனிருத் வந்துட்டார் சார். அனிருத் வந்து கதை கேட்டுட்டு பிரமாதமான ஒரு கதையாக இருக்குது, நமக்கு வேலை நிறையா இருக்குது அந்த கதைக்குள்ளே. அஜித் குட் படையில் பார்த்த அஜித்துனா 10 மடங்கு இருக்குது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதற்கு வேண்டிய வேலையில் அனிருத் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே இயக்குனரோட நல்லா ஜெல் ஆயிடுவார். கதை கேட்டு அதுக்குள்ளே மியூசிக் எப்படி போகலாம், அந்த மாதிரி சில காட்சி அமைப்புகளே அவர் மாற்ற சொல்லுவார். ஏன்னா குட் பேட் அக்லில கிளைமேக்ஸில் இவரோட பாட்டு தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அனிருத் பாட்டு. அதான் சொல்லல, ஆலுமா டோலுமா ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது ஆலுமா டோலுலாம் என்ன சாங்குங்க, அது தெறிக்க விட்ட சாங்குங்க. அதனால் இப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அனிருத் இதுக்குள்ளேயும் போயிடுவார். ஸோ அப்போ அந்த டோட்டலாக பேக்கேஜாக இந்த படம் AK-64 பிரமாதமாக வந்து எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த மாதம் பிப்ரவரி இறுதிக்குள்ளாக வந்து அஜித் கலந்துட்டு டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து படவேலையில் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் இருந்துச்சு. ஓகே சார். இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த படம் முடித்த கையோட இன்னொரு படம் பண்ண போகிறாரு. ஏன்னா நிறைய கேப் ஆயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி ரொம்ப கேப் ஆயிடுச்சு. பேக் டு பேக் பண்ண போகிறாருன்றாங்களே, அது என்ன படம், என்ன பார்ட் 2 அது? பார்ட் 2னாலே ஒரு 3 படங்கள் இந்த படம் தெறிக்க விடும் சார். சமீபத்தில் வந்து உங்களுக்கு கலைக்கு வசூல் சாதனை பண்ணுச்சு. மங்காத்தா 2 ரொம்ப லைக் பண்ணுறேன் சார். ஏன்னா இந்த படம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 3 இயக்கம் ரெடியாக இருக்காங்க. சிறுத்தை சிவா ஒரு கதை சொல்லி ரெடியாக வச்சுட்டாரு. அது சன் பிக்சர்ஸில் பண்ண போகிறதா ஒரு தகவல் வேறு இருக்குது. பட் இந்த கேப்பில் என்ன எல்லா பேரும் பார்த்தாங்கன்னா, மங்காத்தா இப்போ ரீரிலீஸில் போட்டுச்சு. எல்லா பேருமே நீங்கள் அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலில் நீங்கள் பழைய அஜித்தா நீங்கள் வாங்க,
வெங்கட் பிரபு வந்து உங்களுக்காக ஸ்கிரிப்ட் பக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் விடாமுயற்சி ஷூட்டிங்கில் போய் ஃபாரின்லேயே போய் கதை சொல்லிட்டு இருந்தார் வெங்கட் பிரபு. கோட் முடிச்ச உடனே நம்ம பண்ணணும்னு சொல்லி அந்த கதையும் பிரமாதமாக இருக்கு. இப்போது இவருக்கு ஒரு குழப்பம், சிறுத்தை சிவாவுக்கு போயிட்டு மங்காத்தாட்டு வருவோமா இல்லை மங்காத்தாட்டை முடிச்சு சிறுத்தை போகலாமான்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்காரு. எல்லாருடைய ஒப்பீனியன் என்ன வருது, அஜித்துடைய ஃபேன்ஸ்ல இருந்து அவருடைய நண்பர்கள் இருந்து மங்காத்தா 2 பண்ணுங்க, இப்போ இது சரியான நேரம் உங்களுக்கு, இப்போ பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் போகும்போது வேற மாதிரி ஜோனல் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மங்காத்தா 2வில் இருந்த அதே காம்பினேஷன்லேயே கூட அந்த ஆக்டர்ஸ் உள்ள ஒருத்தர் வரதாகவும் இருக்காங்க. அந்த கதையமைப்பு வேற இல்லை. என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக வருதுன்னா, சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு பண்ணக்கூடிய படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. சிவகார்த்திகேயன் வந்து இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை இயக்குனரோட ஒரு படம் பண்ண போகிறார். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஸ் படங்கிறதுனால டைம் எடுக்கிறாங்க. இப்போ அந்த டைம் கேப் வேறு இருக்குது. இப்போ AK-64 வந்து உடனடியாக படத்தை முடிக்கிறாங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மே ஜூனில் ரிலீஸ் பண்ண ஒரு ஐடியாக்கள் போய்கிட்டு இருக்கு. மேபி தீபாவளி கூட வரலாம். அப்போ இது முடிஞ்சிட்டா உடனே வெங்கட் பிரபு படத்துக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. மங்காத்தா 2 தான் அடுத்து அவருடைய லைனப்பில் இருக்கக்கூடிய AK-65 படம்னு சொந்த தகவல். ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், தலை வந்து ஓகே சொல்லிட்டா போதும் அப்படின்னாங்க. இவ்வளோ நாள் ரொம்ப நாளாக வந்து அவரை சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தது. அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரு சந்திப்பு வந்துச்சு, அதனால தான் கேட்டேன். இல்லை, அதுதான் சந்தித்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருக்குங்க. ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கதை ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரீயாக இருந்தால் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது தான் அஜர்பைஜான் நினைக்கிறேன் அங்கே தான் போனார் வெங்கட் பிரபு. போய் உட்காந்து ஃபுல்லாக 2-3 நாட்கள் இருந்து ஃபுல் கதையை சொல்லிட்டு வந்துட்டு தான் ஒரு தகவல் வந்தாச்சு. கதை பிரமாதமாக இருக்குன்ட்டாங்க. மங்காத்தா 2 பண்ணுறதுக்கான ஒரு லீடை வந்து மங்காத்தா 1லேயே வந்து சொல்லியிருப்பார், சீன் இருக்கும், கிளைமாக்ஸ் பேங்காக்ல முடிச்சிருப்பாங்க. எஸ், அதனுடைய கண்டினியூட்டி தான் ஆரம்பிக்குது. இது வெங்கட் பிரபு கதை ரெடியாக இருக்குது. இனிமேல் கதையை உருவாக்குன்ற அவசியம் இல்லை, ரெடியாக இருக்கார். திருசாவும் இருக்காங்க. அதான் சொல்லி அந்த காம்பினேஷன் ஃபுல்லாகவே இருக்குது. மேபி அர்ஜுன் இருக்கிற வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் உங்களுக்கு கதை. ஏன்னா அப்போ தான் பார்ட் 2 பண்ணும்போது தான் அந்த ஆக்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய பார்வையிலேயே நிற்பாங்க. அப்போ அந்த கண்டினியூட்டி கண்டிப்பாக வேணும். நீங்கள் அர்ஜுன் போல வேறு யாரையும் போட்டிங்கன்னா ட்ராக் மாறி நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் அதனுடைய பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளேயும் வர்றாங்க. கதை அருமையாக இருக்குன்னு நான் வந்து அஜித் சொல்லிட்டேன். பார்க்கலாம். AK-64 முடித்த உடனே சிறுத்தை சிவாவுக்கு போயிட்டு இங்கே வர்றாரா இல்லை வெங்கட் பிரபு முடிச்சுட்டு போகிறாங்கிறது அஜித் தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், இப்போது அஜித் சார் வந்து மலேசியாவில் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அஜித் வந்து விஜய் திட்டாரு பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அஜித் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. அவர் என்னுடைய நண்பர், விஜய் வந்து என்னுடைய நண்பர், அவருக்கு வந்து என்னுடைய எப்பவுமே வாழ்த்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆச்சுன்னு 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 பேர் நண்பர்கள் தானே, அது வெளியில் காட்டாமல் இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிஜம்தானே, இது நடந்தது உண்மையா? நடந்தது உண்மைதாங்க. ஏன்னா 2 சமகாலத்தில் உள்ளே வந்தவர்கள். ஸோ அப்போ அந்த போட்டிகள் இருக்கும். அது போட்டி 2 பேரும் வேணும்னு சொன்னாங்க. பட் அந்த பிரச்சனை மற்றவர்கள் உருவாக்குனாங்க. இப்போ கூட தேவையில்லாமல் ஒரு நடிகர் வந்து தேவையில்லாமல் ஃபேன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி சண்டை மூட்டி விடுறதே அவங்களோட வேலையாக இருக்குது. அதெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் இப்போ 2 பேரும் அஜித் ஒரு விஷயத்தை சொன்னதுனால இப்போ அவர்களும் நல்ல நட்பு உருவாயிருக்கு. இவர்களுக்கு நட்புங்கிறது வந்து ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் தான். விஜய் அஜித்துக்குமே நான் சொல்ல வரேன், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. விஜயோடைய ஒய்ஃபு பையன்லாம் அஜித் வீட்டுக்கு போவாங்க. இன்றும் விஜயும் அஜித்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க மொபைல் மூலமாக. அவருடைய விஷயத்துக்கு அஜித் குரல் கொடுத்தாரு. இப்போ இந்த மங்காத்தா ரிலீஸுங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா வர வேண்டிய ஒரு படம். பல காரணங்கள் இருக்கு. ஆனால் விஜயோட தரப்பே வந்து நம்ம நண்பருடைய படம் தனியாக அவருடைய ரிலீஸில் வேண்டாம் தள்ளி போகணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. பல காரணங்கள் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ அதனால் அவங்களோட நட்பு இருக்குது. நீங்கள் மங்காத்தாவில் ஷூட்டிங் இருக்கும்போது விஜய் அந்த ஷூட்டிங் கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 2 பேரும் சந்தித்து பேசி அது சர்ப்ரைஸாக இருந்தது. அப்போ ஏன்னா திடீர்னு விஜய் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அங்கே தான் விஜய்க்கு வெங்கட் பிரபுவும் ஒரு நட்பு நல்ல ஒரு பாண்டிங்கும் அங்கே தான் உருவாகுது. அஜித் மூலமாக தான் உருவாகுது. இப்போ வாட்செல்லாம் ப்ரெசன்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அவர்களும் நட்பு எப்போவுமே இருக்குங்க. தேவையில்லாதவர்கள் வந்து கிளப்பி விடுற ஒரு விஷயம் இன்றைக்கும் அந்த ஒரு நல்ல நட்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் என்ன நடுவில் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் வந்து அஜித்தோடைய ஃபோட்டோ டிபியில் இருக்கும், விஜய் போய் திட்டிட்டு வருவாங்க. விஜயோடைய ஃபோட்டோ டிபியில் இருக்கும், அஜித்தை போய் திட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், இவன் அஜித் ஃபேனும் கிடையாது, விஜய் ஃபேனும் கிடையாது, 3வது நபர். அந்த யார் அந்த நபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எந்த நடிகரோட ஃபேன்னு ஏன் அவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் தெரியும். நான் வெளில சொல்ல விரும்பலை. கீழே இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் போட்டுப்பாங்க யார் அது அப்படிங்கிறது தெரியும். அவருடைய சமீப காலமாக அவருடைய படங்கள் வந்து தியேட்டரில் பெருசாக
சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. அவங்க தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் போது உண்மைதானா? கிட்டத்தட்ட உண்மைதான். போக தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது, போகுது. ஆனால் இப்போ 2 பேருடைய அந்த குரல் கொடுத்தாங்க இல்லையா, மலேசியா ஆடியோ லான்ச்சில் விஜய் நம்ம அஜித் மலேசியா கோட்டைனாலே அஜித் கோட்டைன்னு பேசலையா அவரு? ஆமாம், அப்போ நட்பு இல்லைன்னா பேசுவாரா? கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. பேசினார்ல, தெரிக்க விட்டார்ல, அரங்கமே அதிர்ச்சில்ல. அஜித் இங்கே வரவே இல்லை, அஜித்தோட இமேஜை போட்டாங்க. ஆமாம் வந்தது சார். விஜயுடைய ஃபேன்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, விஜயுடைய ஆடியோ லான்ச்சு அங்கே கைத்திட்டு ஆரவாரம் பண்ணுதுன்னா இங்கே அஜித்துடைய ஃபேன்ஸ் இருக்கான்னு தானே அர்த்தம் உங்களுக்கு? விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்று தான். பட் யாரையும் நீங்கள் முட்டி விட்டு ஒன்றும் பண்ண முடியாது சார். அவர் நல்ல நட்பில் இருக்காங்க, ஃபேன்ஸு இப்போ நல்ல நட்பில் தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய தடவை வந்து விஜய் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாரு. இந்த கோட்லாம் போட்ட உடனே நம்ம நண்பர் அஜித் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்லாம் போட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி அவரு நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்காரு. இப்போ அதே மாதிரி அஜித்தும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பேசியிருக்கிறாரு. எங்கேயுமே நான் விஜயை விட்டு கொடுத்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. நல்ல நட்பு இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. இல்லைன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வந்து அஜித் வந்து மிகப்பெரிய விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து குரல் கொடுத்தார். விஜய் பேர் சொல்லலே தவிர அந்த குரல் அவருக்கு ஆதரவான ஒரு குரல். அப்படியே தலைகீழ திருப்பி போட்டுச்சுல அந்த மேட்ரே உங்களுக்கு, இல்லையா? ஜேசன் சஞ்சய்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பேசினாரு அப்படின்லாம் சொன்னாங்களே, உண்மைதான்? ஏன் ஜேசன் சஞ்சய் அஜித் வீட்டுக்கே போகிறாருங்க, மீட் பண்ணுறாரு, பேசுகிறாருங்க. ஜேசனுடைய டேலண்ட்டை வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணிடாதீங்க, டேலண்டான பையன் லைக்காக்கு. எஸ், அவர் இப்போ பண்ணுறாரு படம். இப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணல அவர். ஜேசன் சஞ்சய் ரெக்கமெண்டேஷன் யாருக்குமே வேணான்ட்டார். என்கிட்ட திறமை இருக்குது, கதை கேட்டுட்டு பிடிச்சிருந்தா பண்ணுங்க நீங்கன்னு சொன்னாங்க. கதை கேட்டுட்டு ஓகேன்னு தான் லைக்கா ப்ரொடக்ஷன் படத்தை பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? யார்கிட்டையும் ஃபைனான்ஸ் வாங்கலை. ஜேசன் சஞ்சய் கூட ஒரு 10 கோடி ரூபா இறுதியாக தேவைப்படும் போது கூட அப்படியே ஹோல்ட் பண்ணாங்க. அவர் ஃபோன் கால் போட்டால் 10 கோடியில் 20 கோடி ரூபா வந்து உள்ளாத உங்களுக்கு ஜேசன் சஞ்சய்க்கு. தயாரிப்பாளர் பண்ணட்டும், நான் யார்கிட்டையும் வந்து 10 பைசா கேட்க மாட்டேன். அஜித்துடைய இவருடைய ஒரு டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? நல்லவே வல்லவன்னு ஒருத்தர் சொன்னாதானே தெரிய வரும். அப்படி பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது அஜித். ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நல்ல நட்பு இருக்குது. ஏன்னா அஜித் தான் ஃபோனை வாங்கி சஞ்சய் கிட்ட பேசினாரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. உண்மைதான் பேசினாங்க. ஜேசன் சஞ்சய் அஜித் வீட்டுக்கு போகிறாரு, அவங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்குது. ஜேசன் சஞ்சய் ஷாலினியும் சங்கீதாவும் நல்ல நட்பில் இருக்காங்க, அக்கா தங்கச்சி பாண்டிங்கில் இருக்காங்க. இங்கே விஜய் அஜித் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம நேரலுக்கு நம்ம சொல்கிறோம். அங்கே போனதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அஜித் சார் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஃபோட்டோ எடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ அது அப்படியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது சார். இல்லை, முன்ன வந்து ஒரு தகவல் அப்படி தான் இருந்தது. பட் அந்த தகவல் வந்து இவர் வந்து இந்த ரசிகர்கள் வரும்போது ஒரு டிக்கெட் போட்டு வந்ததுன்னா கேலரிக்குள்ளே வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்கும்போது அந்த அமௌண்ட் அந்த நிர்வாகத்துக்கு போகிறது மாதிரியான ஒரு வேலைகள்லாம் அவர் பண்ணார். அவர் எல்லாருக்கும் ஹெல்பிங் மைண்டில் தான் பண்ணியிருக்கார். அதை அப்படி தான் இப்போது இந்த விஷயம் நடந்தது. இப்போ தகவல் வருது நமக்கு. அதை சும்மா வந்து நம்ம பார்த்துட்டு போகிறத விட நிர்வாகத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணதான் அஜித் அவர்கள். அதாவது நீங்கள் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போனால் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. நம்ம கிரிக்கெட் பார்க்க போகிறீங்க சேப்பாங்க ஸ்டேடியம், சும்மா போக முடியுமா? நீங்கள் சும்மா விட்டால் 50,000 பேர் அதை பேர் உட்கார இடத்துல வந்து 2 லட்சம் பேர் வந்து நிற்பாங்க கியூவில், அது முடியுமா? ஸோ அதனால் வந்து அதுக்கு வேண்டிய ஒரு இதை பண்ணுவோம், பண்ணால் அந்த நிர்வாகத்துக்கு கொடுப்போம் நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு ஹெல்ப் மைண்டில் தான் வந்து அஜித் பண்ணுனது. அது ஓகே. அப்போ அவர் வந்து உள்ளே இருக்கிறாருன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு தான் அந்த ஷோக்குள்ளே போக முடியும். எஸ் அதுதானே தவிர அஜித் வந்து தனியாக ஃபோட்டோக்கு வந்து காசு வாங்கல. இல்லை. ஒரே நேரத்தில் 500 பேர் கூட எடுத்தார். ஃபோட்டோஸ் எடுத்த ரசிகர்கள் வரும்போது ஒரு தனி டேட் ஒதுக்குனார். ஒதுக்கி முடிச்சுட்டு அவர்களுக்காக வந்து ஃபுல்லாக இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ரசிகர்கள் எடுத்து கொடுத்தா போனார். நிறைய பேர்கிட்ட பேசினார். அந்த குழந்தையெல்லாம் வரும்போதுன்னா குழந்தை சைஸுக்கு முட்டி போட்டு உட்காந்து பேசினார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டார். பட் இங்கேயும் எடுக்கல, நிறைய பேர் கேட்குறாங்க. இது மாதிரி அஜித் இங்கே வந்தோடனே அவருடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்திப்பு பண்ணுறதாகவும் ஒரு விஷயம் இருக்குது சார். ஓகே. இப்போ அஜித் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய ரசிகர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். எஸ், அங்கே நிறைய பேச ஆரம்பிச்சோட விளைவு தான் இங்கே வந்து பேச சூழ்நிலை இப்போ தள்ளப்பட்டிருக்காரு. ஒன்றும் அவர் எப்போயுமே ஃபேன்ஸை முக்கியமான பேசிட்டு தான் இருக்கார். சந்திப்புகள் தவிர்த்தார். இப்போ அந்த சந்திப்புக்கு நீங்கள் வரப்போகுது. ஓகே சார். இப்போ இதுதான் அஜித்துடைய லைன் அப் நம்ம சொல்லிக்கலாமா? எஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 படம் கையில் இப்போ வரமான சூழ்நிலை இருக்குது சார். 64 தவிர வெங்கற்புறமும் சிறுத்தை சிவம் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. 3 படங்கள் அவருக்கு இருக்குது. பட் எப்படி யாரை வர்றாருங்கிறத அவர் தான் முடிவு.
சிறுத்தை சிவா மற்ற நடிகர்களுக்கு படம் பண்றதை விட அஜித்துக்கு பண்ணும்போது அந்த படம் எப்படியோ சக்சஸ் பண்ணிடுறாருல்ல, அது என்ன ஃபார்முலா அது? இல்லை, சில சில பேருடைய இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு அவருக்கு. இப்போ அட்லிக்கு எப்படி இது விஜய் செட் ஆச்சு, பண்ண 3 படமே தெறிக்க விட்டார்ல உங்களுக்கு மெகா பாக்ஸ் ஆஃபீஸில். அது மாதிரி சில பேருக்கு சில வந்து இயக்குநர்கள் செட் ஆயிடுவாங்க. இப்போ அவர்கிட்ட என்ன இருந்தால் ஃபேன்ஸ் லைக் பண்ணுறாங்க, இந்த கதைக்கு ஒரு செட் ஆகும் கொடுக்கலாங்கிற அளவுக்கு இந்த மைண்ட் செட் பண்ணி தான் ஸ்கிரிப்டே உருவாக்குவாங்க. அப்படி தான் சிறுத்தை சிவா பண்ண படங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. விஸ்வாசமும் பேட்டையும் சூப்பர் ஸ்டாரும் ஒன்றா தான் மோதிச்சு உங்களுக்கு, ரெண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. ரஜினி சாரே விஸ்வாச படத்தை பார்த்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார், பிரமாதமாக பண்ணியிருக்கேன் சிவா. அவருக்கு பிறகு தான் சிறுத்தை சிவாவுக்கு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தார், ரஜினி சார் கொடுத்தாரு. அங்கே அவரால் சரியாக பண்ண முடியும், ரஜினி சாரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் போச்சு அவருக்கு. பட் அதனால் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அது அப்படியே தொடரும். வினோத் கூட ஏன் 3 படம் பண்ணார் இல்லையா? ஆமாம், பிரமாதம் பண்ணார் இல்லையா? அப்புறம் தானே இப்போ விஜய் படம் பண்ணுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால் ஒரு இயக்குனர் செட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த சக்ஸஸ் ஃபார்ம்லாம் உடைக்க வேணான்னு பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா இந்த விஷ்ணுவர்தன் வேற இதில் லைனப்பில் இருக்காரு, அதனால தான் சார் நான் கேட்டேன். அது வந்து F1 ஃபார்முலாக்காக அவருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஒரு மேக்கிங்ல நல்லா இருக்கும் அவருக்கு. ஏன்னா விஷ்ணுவர்தன் மேக்கிங்ல கிங் எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் பார்த்தா பல பேரை சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு, ஷார்ட் பியூட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதை ஸோ அவர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டை உருவாக்குற வேலையை வந்து அஜித் வந்து விஷ்ணுவர்தன் கொடுத்துருக்காரு. அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இது ஒரு ஆடியன்ஸோட வியூவில் சொல்கிற நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, சார் சிறுத்தை சிவா கூட படம் பண்ணாதீங்க சார், படம் பண்ணாதீங்க சார்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால தான் நான் கேட்டேன், வேற ஒன்றுமே கிடையாது. நல்ல இயக்குனருங்க. ஒரு படம் வந்து கங்குவா சுமாராக கொடுத்துட்டாருன்னா அதுக்கு அவர் வந்து இது உடன்பாடு கிடையாதுங்க. சொன்ன கதை வேறங்க. ஓகே, சூர்யா தான் அந்த கதையை செலக்ட் பண்ணுது. 2 கதையில் ஒரு கதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதைங்க, அதை அவர் தவிர்த்துட்டார் சூர்யா. அது பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை மெகா ஹிட் தான் என்ன பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஹீரோவுடைய அந்த அதாவது 2 கதை 3 கதை சொல்லும் போது அதில் ஒன்று மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லை, கங்குவான்ற ஒரு விஷயத்தை வச்சு சிறுத்தை சிவா நம்ம டார்கெட் பண்ண முடியாது. அஜித்துக்கு எந்த அளவுக்கு மெகா ஹிட் கொடுத்துருக்கான்னு தெரிய வரும் உங்களுக்கு. அதை கார்த்திக் மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தாரு, சிறுத்தையில் கொடுத்தாரு. ஐயோ சரியான அதனால பேர் சிறுத்தை சிவானே பேர் வச்சு உங்களுக்கு இல்லையா? அதனால் இவங்களுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதனால் யார் சொன்னாலும் அஜித் வந்து கேட்பார், பட் இறுதி முடிவு அவர் தான் எடுப்பார். சிவா போடுறதா வேணும் மாதிரி அவர் தான் பிடிப்பார். சிறுத்தை சிவாவுக்கு அவர்களோட நட்பு எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கும் உங்களுக்கு? இந்த வானம் பூமி டைலாக் பேசுறது மாதிரி, நகையும் சதையும் மாதிரி அவ்வளோ நட்பு இருக்குங்க. சிறுத்தை சிவாக்கே வந்து ரொம்ப அப்செட் ஆன பிறகு, கங்குவாக்கு பிறகு இவர் ஹோப் கொடுத்ததே வந்து அஜித் தான். சிவா கவலைப்படாத, நம்ம ஒரு படம் பண்ணுறோம் சேர்ந்து அப்படி ஹோப் கொடுத்துருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து கண்டிப்பாக செய்வார் அஜித். அவர் தான் மலேசியா கூப்பிட்டார் நீ வா அப்படி. எஸ், அவர் தான் கூப்பிட்டு அந்த மேக்கிங்லாம் பண்ண சொன்னார். விஜய் கூட சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. அந்த ஆடு கூட அவர் தான் பண்ணார், அது சிவா தான் பண்ணாங்க. பட் நல்ல இயக்குனருங்க. ஒரு படம் சரிவை சந்திக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுலேருந்து மீண்டு வருவாங்க. அஜித் அதான் பார்க்குறாரு. ஒரு படத்தினுடைய தோல்விக்காக உடனே ஒரு இயக்குனருடைய திறமை போச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அவருடைய முந்தைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும். அஜித் அப்படி தான் பார்க்குறாரு. இல்லை, வீரம்லாம் சரியான படம். பிறகு அந்த பெப்பர் சால்ட் ஏர் சைடு கொண்டு வந்ததே வீர படம் தானே உங்களுக்கு? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் தைரியமாக பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக கொண்டு வர்றாருல்ல. அதில் ஓப்பனிங் நிறைய அஜித்துக்கு வந்து மாசான சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், இத்தனைக்கும் காமெடியோட மிக்ஸ் பண்ணிட்டு படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பாக போகும். அது சூப்பர் டூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு. ஆமாம், விஸ்வாசம் பெரிய பிரேக் இல்லைங்க அந்த படம். கண்டிப்பா அது ரெக்கார்ட் பண்ணுச்சுல, அது வசூல்ல பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. நீ இதை தான் பார்க்கணும். ஒரு படம் ஏன் சரிஞ்சது, அதுக்குள்ள யார் இருக்கா, என்ன காரணம், ஒரு இயக்குனர் மட்டுமே சொல்ல முடியாதுங்க. ரஜினி டைலாக் சொல்றீங்க நீங்க. அப்புறம் அதாங்க உண்மையதாங்க. ஒரு இயக்குனர் வந்து என்னைக்குமே தோக்க மாட்டார், அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வேணா மாறுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனுக்கு ஆதரவா பேசினார். அதுதான் உண்மை. அதுதான் ரஜினி சார் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர் அவரு. அதுதான் காரணம். எங்கேயுமே ஒரு டைரக்டர் தோக்க மாட்டாரு, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வேணா மாறிடும் அப்படின்னாரு. பீஸ்டுக்கு அப்புறம் ஜெயிலர் ஏன் கொடுத்தாரு, ரஜினி சார் கொடுத்தாரு. நெல்சன் ஜெயிப்பாரு, இந்த படத்தை ஹிட் ஆக்குவார் அப்படின்னு அந்த ஃபயர் இருக்கும், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற. அதுவே விசப்பரிச்சைங்க முதல்ல பண்ண தெரியுமா உங்களுக்கு? இவருக்கும் பெரிய பிரேக் தேவைப்பட்டுச்சு, ரஜினி சாருக்கும் 2 பேருக்கு பிரேக் தேவைப்பட்டுச்சு. நம்பி கொடுத்தாருல்ல, அங்கேதான் நிக்கிறாரு ரஜினி சார். அதேதான் தெரியும் ஒரு இயக்குனர் பத்தி. அதேதான் அஜித்தும் பண்றாரு. எஸ், தைரியமா கண்டிப்பா. அதனாலதான் சிறுத்தை சிவாக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு, ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த அஜித்தோட அந்த போல்டு முடிவு அப்படிங்கிறது வந்து எந்த நேரத்தில் எது எடுப்பாருன்னே தெரிய முடியாது. அந்த போல்டு முடிவு இன்னும் அஜித் அணிலேருந்து இன்னைக்கு அப்படியே தான் இருக்காரு. தெரியுங்க அவருக்கு, கண்டிப்பாக பார்ப்பார் இல்லையா?
நீ அடுத்த கதை ஒரு கதை சொல்லும் போதே அந்த கதையோட ஃபார்மேட் புரிஞ்சுக்குவாங்க அவங்க ஏன்னா மங்காத்தா எந்த லெவலுக்கு இருக்குன்னு. மங்காத்தா நான் பண்ணுறேன்னு சொன்னப்போ வெங்கட் பிரபு மறுத்தாராமே, அண்ணா இது வேணாண்ணா, இது வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கும், நீங்கள் பண்ணாதீங்கன்னப்போ நீ வேணா பண்ணதுக்கப்புறமா பாருன்னு தைரியமாக எடுத்து பண்ணாருலாம் சொன்னார். அது எப்படி பாசிட்டிவாக மாறிச்சு உங்களுக்கு? சொன்னாரா வேறு கதை பண்ணுறேன், இது வேண்டான்னு சொல்லியும் தைரியமாக பண்ணாராம எடுத்து. அதுதான் ஒரு கதை இந்த அளவுக்கு நம்ம வித்தியாசமாக பண்ணணும்னால் மக்கள் ரசிப்பாங்க, ரசிகர்கள் கொண்டாடுவாங்கிறது அஜித்துக்கு தெரியும். அப்படிதான் ஒரு கதை சிறுத்தை சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. வெங்கட் பிரபுவும் சொல்லி வச்சிருக்காரு. ஆதிக் முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் அஜித் ஃபேன்ஸ் கேப் விட்டது வந்து வீணா போல. கேப் விடலைங்க. அவர் கார் ரேஸில் இருந்தாருங்க. கேப் விட்டு அவர் என்ன சும்மா இப்போ அமெரிக்காவில் உட்காந்துருந்தாரு, நியூயார்க் சிட்டியை சுற்றி பார்த்துட்டு இருந்தார் ராத்திரி மேலும் கிடையாது. அவர் கார் ரேஸில் இருந்தார். உயிரையே பணையை வச்சு பண்ணிட்டு இருந்தாருங்க. 3 முறையே நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கௌரவத்தை சேர்த்துருக்காருங்க. அவரோட உழைப்பு ரொம்ப அதிகம். அதற்குள்ளே இருந்தார். அதனால தான் இந்த கேப். அது ரசிகர்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ திரும்பவும் அஜித் வருகிறார், படம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக அஜித் ஃபேன்ஸுக்கு நம்ம கன்வே பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் குட் பேட் அக்லி அவ்வளோ பேசுனீங்களே, இப்போ எதுவுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்டேட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ பேசிட்டு தான் இருக்கோம். கார் ரேஸ் இருக்கிறனால சில தவிர்க்க முடியாத காரணங்களை பண்ண முடியல. நமக்கு வந்து தகவல் பிரகாரம் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இப்போ இந்த தயாரிப்பாளர் மிஸ் ஆன விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ 3 தயாரிப்பு ரெடியாக இருக்கிற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னி அப்டேட் அது. எஸ். இப்போ அஜித் வந்து யாரை முடிவு பண்ண போகிறார்? இப்போ இமிடியட்டாக முடிவு பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த படம் விளம்பரம் வருது, உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே சார். இப்போ அஜித் ஃபேன்ஸ்க்கு என்ன அப்டேட்டுங்கிறத ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து கொடுப்போம். நிறைய இருக்கு. ஓகே 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 ஓகே. இப்போதைக்கு இது போதும். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அப்போ இருக்கு அப்டேட் உங்ககிட்ட. எஸ். அடுத்த வீடியோலாம் சொல்லிங்க. கண்டிப்பாக சொல்லலாம். சரி, ஓகே. அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த அப்டேட் கொடுத்துட்டோம். அடுத்த அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், ஃபாலோ அப்பாக வரும். நன்றி சார். நன்றி சார்.